ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை அவிச்சு உரித்து வச்சுருக்கு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, மட்டன் மசாலா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி கொஞ்சம், பெரிய சீரகம், சின்ன சீரகம். கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு பெரிய சீரகம் 1 ஸ்பூனு, சின்ன சீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, தக்காளி இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். நம்ம இப்போ தக்காளி, சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு விழுது அரைச்சி வச்சாச்சு. இது முட்டையை கட் பண்ணிக்கணும். மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதை வெள்ளைக்கருவை கட் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சக்கரு சேர்த்து போட்டோன்னா கொல கொலன்னு ஆயிரும். அதை அப்படியே நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு சட்டியை காய வச்சு சட்டியை பிடிச்சி வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், பிரிஞ்செல்லை 1 கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வத்தப்பொடி, இது கரம் மசாலா பொடி, இது கறி மசாலா பொடி, மட்டன் மசாலா வீட்டில் திரித்து தயார் பண்ணி வச்சுருக்க பொடி, கடையில் வாங்க வேண்டாம், வீட்டில் தயார் பண்ணணும். மல்லிப்பொடி 3 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த கசக்கிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிறோம். மசாலா வாட போவதுக்காண்டி வதக்கிறோம். வதங்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத அதில் போடும். நல்லா கொதிக்கணும். உப்பு போடும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோல போட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் தேவைக்கு போட்டுக்கலாம். காணாட்டை திரும்ப நீங்கள் போட்டு சாப்பிடும்போது போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன், கொதிக்கணும்ல, கொதித்து கொஞ்சம் கொதிக்கட்டும். வச்சுட்டு வெட்டி வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு கிரேவியில் போட்டு வெள்ளைக்கருவு போட்டாச்சு. வெட்டி வச்சுருந்ததை இப்போ கடைசியில் மஞ்சள் கருவை போட்டு கிளறி உடைக்கக்கூடாது. முதலே போட்டோன்னா உடஞ்சிரும். கிரேவி, மல்லிச்செடி இறக்கும்போது மல்லிச்செடி போட்டு
இறக்கி வச்சுருங்க. கிரேவி ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் ரசம், கிரேவி வச்சு ரசம் வச்சுருங்க. சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்